ஹலோ மக்களே, மே 27 ஒரு சலங்கையோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருவ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அவள் வருவாள சீரியலும் போடுறோம். ஸோ அதுவும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் 5:30க்கு பாருங்கள். 5:30க்கு போடுறேன், அதுவும் பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செரி உயிர் பிழைச்சி வராரு. சரச்சந்திரா நட்சத்திரா தான் உன்னை கொலை பண்ணாலான்னு கேட்குறாங்க. செரி என்ன பதில் சொல்ல போகிறாரு? செரி உண்மையை உடைக்க போகிறாரா இல்லை நட்சத்திராவை காப்பாற்ற போகிறாரா? அதுக்கடுத்து ககன் இப்ப பூமி தான் தனக்காக எல்லாமே பண்ணாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கடுத்து ககன் பூமியோட காதலை புரிஞ்சுக்க போறாங்களா இல்ல என்ன நடக்க போகுது? இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க முதல்ல கேபி ககனை பத்தி சொல்றாங்க. டே, நீ என்னைய உனக்கு பிடிக்காமே இருக்கட்டும், நான் உனக்கு யாரோ தான், அப்படியே நான் இருந்துட்டு போறேன். ஆனா நான் சொல்றேன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ கேளு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூமி உனக்காக என்ன வேணா பண்ணுவா. அவளை மட்டும் நீ வாழ்க்கையில இருந்து நீ வெறுத்து ஒதுக்கிறாத. அவதான் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவ உனக்காக என்ன வேணா பண்ணுவா. அவளோட காதலை நீ இப்பவாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். இப்ப கூட நான் உன்னோட அப்பாவா நான் இதை சொல்லல, இல்ல பூமியோட மாமாவா நான் இதை சொல்லல. நான் இந்த கேஸ்ல பூமி கூட இருந்தனால சொல்றேன். அவ முன்னாடியே அந்த சூர்யாவால உனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்காக டிடெக்டிவ்ல செட் பண்ணியிருக்கா. பாரு, உன்னோட உயிரை காப்பாத்தணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவ முன்கூட்டியே எல்லாத்தையும் உனக்காக யோசிக்கிறா. இப்பவாது நீ அவளோட அருமையா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேபி பட்டு வேக வேகமா போயிடுறாரு. உடனே ககன் அப்படியே சிலையாட்டம் நின்றுக்கிறாரு, அங்கே நிக்கிறாரு. அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, யாரை நம்புறதுன்னே தெரியல. கேபி சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து பூமியை பாக்குறாரு, அப்படி கண்ணாலே கேட்கிறாரு. அப்படியா அப்படிங்கிற மாதிரி ககன் அவரோட கண்ணாலே கேட்கிறாரு. அதுக்கு நம்ம பூமி அவங்க கண்ணாலே திரும்ப பதில் சொல்றாங்க, ஆமா அப்படிங்கிற மாதிரி. இங்க அந்த சூர்யா கொடுமை பண்ணி அடிச்சதுனால இவரால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவரால் நிலையாவே நிக்கவே முடியல ஒரு இடத்துல. உடனே பொத்துன்னு அங்கங்கன்னு விழுகிறாரு. முதல்ல படியில விழுகிறாரு. அதுக்கடுத்து எந்திரிச்சு நடக்கவே முடியல. இப்படி யோசிச்சு பாக்குறாரு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம். ககன் பூமி அவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரச்சந்திரா கிட்ட துப்பாக்கியால ஷூட் வாங்கினது, அதுக்கடுத்து இவங்க உயிரை காப்பாற்றும் போது நிறைய வாட்டி அவங்களுக்கு அடிப்பட்டது, இதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஆட்டோல ஏறி வீட்டுக்கும் வராங்க. இங்க ககனும் பூமியும் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இவரால இறங்கவே முடியல. அப்படி கைத்தாங்களா நம்ம பூமி தான் ககனை அப்படியே தூக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். நடக்கவே முடியல, ஒவ்வொரு அடியும் அவர் எடுத்தே வைக்க முடியல. அப்படியே உடம்பெல்லாம் காயம், கை கால்லாம் காயம், மூஞ்சி எல்லாம் காயங்கிற மாதிரி ஃபுல்லாவே அவர் அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காரு எஸ்ஐ சூர்யா. உடனே இவங்க வீட்டுக்குள்ள வராங்க. வரும்போதே அந்த வீட்டுல அந்த கேட்ல இருந்து அந்த வாசலுக்கு வர வரைக்கும் இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, ககன் இப்பதான் பூமியோட இதை வேல்யூ புரிஞ்சுக்கிறாரு. அதாவது இவர் முதல்ல நினைச்சு பாக்குறாரு, கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி மலையில ஃபுல்லா நனைஞ்சிட்டே இருந்தாங்கல்ல. பூமியை கல்யாணம் ஆகி வந்தது அப்புறம் நான் உன் கழுத்துல தாலியே கட்டல, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி மலையில நனைஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாரு. அதுக்கடுத்து சரச்சந்திரா கிட்ட இவங்க ககனை தள்ளி விட்டுட்டு பூமி குண்டடி வாங்கினாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாரு. அதுக்கடுத்து இவங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கு, இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒன்னா போனாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாரு. இப்ப அப்படியே இது நம்ம பூமி தான், நம்ம காதலிச்ச பூமி தான் அப்படிங்கிற மாதிரி ககன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிடுறாரு. பூமி எது பண்ணாலும் அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்குங்கிற அளவுக்கு இப்ப கொஞ்சம் மாறிடுறாரு. உடனே வீட்டுக்கு அந்த கேட்டு கிட்ட வராங்க. அதுக்குள்ளே இன்னும் நிறைய நினைச்சு பாக்குறாங்க. இதெல்லாம் நான் ஒன்று சொல்றேன். இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அவங்க ஒரு விஷயமா நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு வீட்டு கேட்டு கிட்ட வந்தோன்னா, நீ அம்மா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்கறாங்க. அதுக்கு பூமி சொல்றாங்க, இல்ல மாமா, நான் உங்களை அரெஸ்ட் பண்ணதையோ, நான் இப்போ உங்களை கூப்பிட வந்ததையோ, உங்களை வெளியே எடுத்ததையோ எதுவுமே யாருக்குமே தெரியாது. அத்தைக்கு நான் இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி, அப்ப நீ அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அம்மா கிட்ட சொன்னா அவங்க போலீஸு கேஸு சொல்லி ரொம்ப பயந்து போயிடுவாங்க. இது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க சமைச்சாப்பந்தான் ஒண்ணு எடுத்துட்டு இங்க டேபிள்ல அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாரதா ககனை பார்த்தோன்னா அப்படியே அவங்களுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. மூஞ்சி ஃபுல்லா காயம், கை ஃபுல்லா காயம், நடக்கவே முடியல. அப்படி கைத்தாங்களா கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு உடனே ககன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கத்திட்டு வராங்க. கத்திட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. உனக்கு என்ன ஆச்சு, யார் இப்படி பண்ணது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அது ஒன்றும் இல்லை, சின்ன ஆக்சிடென்ட் அத்தை அப்படின்னு சொன்னாங்க. சின்ன ஆக்சிடென்டா? நீ முதல்ல எனக்கு இல்லை சொல்லியிருக்கணும் பூமி, முதல்ல என்கிட்ட சொல்லி இனியெல்லாம் நீ கூட்டிட்டு போயிருக்கணும், எதுக்கு நீ என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககன் நான் தான் அவளை சொல்ல வேண்டாம்னு சொன்னேம்மா, சின்ன ஆக்சிடென்ட் தான், நீங்க பயப்படாதீங்க. ஆமா,
உனக்கு மட்டும் இந்த பிரச்சனைன்னா யாருக்கும் தெரியக்கூடாது, ஆனா எல்லா பிரச்சனையும் நீ மட்டும் உன் தலையில போட்டு எடுத்துக்கிற, எல்லாருக்கும் பிரச்சனைன்னா ஓடி போற, உனக்கு ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, இதுதான் ககன் எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு உனக்கு அடிபட்டிருக்கா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஏன் பூமி நீயாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவன் சொல்லலன்னு சொன்னாலும் நீ சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அத்தை நீங்க பயப்படுவீங்கிறதுக்காக தான் சொல்லலை, நீங்க கோவப்படாதீங்க, சரி இப்படியே பேசிட்டே இருக்க போறீங்களா, அவங்களுக்கு அடிபட்டிருக்குல மருந்தெல்லாம் போடணும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா அவன் ககனை பார்த்த அதிர்ச்சியில நான் அதையே மறந்து போயிட்டேன், எனக்கு இதுவே இல்லை ஞாபகமே இல்லை பாரு, சரி நீ முதல்ல ககனை ரூமுக்கு கூட்டிட்டு போ, நீ அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடு, இதெல்லாம் தொடச்சு மருந்தெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் எய்ட் முதல்ல பண்ணு, நான் அவனுக்காக வெண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன், ஒத்தனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இவங்க கைத்தாங்களா அப்படியே மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. உடனே ககன் வந்து இப்பதான் வந்து பூமிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அதாவது நீ எனக்காக டிடெக்டிவ் வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பூமி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நீ இப்ப அம்மா கிட்ட சொல்லாம இருந்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பூமி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககன் வந்து இந்த மாதிரி நன்றி சொல்றாங்க. உடனே பூமிக்கு வந்து ஆமா நீங்க எப்பவுமே என்ன உங்களோட மனைவியா நீங்க என்னை ஏத்துக்கிட்டதே இல்லை, நீங்க மனைவியா நினைச்சிருந்தா இப்ப நீங்க எனக்கு தேங்க்ஸே சொல்லியிருக்க வேண்டாமாமா, ஆனா நான் உங்களை எப்பவும் என் உயிரா தான் நினைக்கிறேன், நான் எப்பவும் உங்களை என்னோட கணவரா தான் நினைக்கிறேன், நீங்க ஒத்துக்காம போனாலும் நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட், இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க முதல்ல உட்காருங்க பெட்ல அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க மருந்து நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் முதல்ல எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. உடனே ககன் வந்து இப்பயுமே அவருக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, அதாவது ரொம்ப நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம பூமியை புரிஞ்சுக்கலையோ, நம்ம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ் வந்து ககனுக்கு வந்து இருந்துட்டே இருக்கு. உடனே இவங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு துடைக்கிறாங்க, முதல்ல துடைக்கிறாங்க, அப்படி ஒவ்வொரு காட்டனா எடுத்து எடுத்து துடைக்கிறாங்க ஊதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க ககனுக்கு வந்து வலிக்குது உடனே, இருந்தாலும் அவங்க வந்துட்டு ரொம்ப பொறுமையின் சிகரமா இவங்களுக்கும் அழுகையா வருது. ககன் இந்த நிலைமையில பார்க்கும்போது பூமிக்குமே ரொம்ப அழுகையா வருது. உடனே அதுக்கடுத்து வந்துட்டு ஒவ்வொரு இடமா முதல்ல நெத்தியை தொடச்சு, அதுக்கடுத்து கன்னத்தை தொடச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க நட்சத்திரா வீட்டுல பார்த்தா அபூர்வாக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த சிஐ போலீஸ் தான் கால் பண்றாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு இந்த பக்கத்துல ஒரு ஏரியில, அது யாரோடதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா வந்து ஃபேஸ் அடையாளம் தெரியல, நீங்க வந்து ஒண்ணு நீங்களோ இல்ல சரச்சந்திராவோ நீங்களோ இல்ல நட்சத்திராவோ 3 பேத்துல யாராவது வந்து ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இது சரியா இல்லையா அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை முடிஞ்சிரும், ஆனா எங்களுக்கு ஏதோ இது சரிங்கிற மாதிரி தான் தோணுது மேடம், அதனால அவர் வயசு தான் இருக்கும் இவருக்கும், அதனால இது கன்ஃபர்மேஷனுக்கு தான் நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு அபூர்வாக்கு மனசுக்குள்ள ஐயோ 500 வாட்ஸ் பல்ப் எரியுது, சந்தோஷத்தின் உச்சிக்கு போறாங்க. எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வெளியே கட்டிக்கூடாது. ஐயோ என்ன போலீஸ் சொல்றீங்க, ஐயோ அது கண்டிப்பா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாடகத்தை போடுறாங்க போலீஸ் கிட்ட. போன்ல தான் பேசுறாங்க போலீஸ், நாடகத்தை போடுறாங்க. உடனே அதுக்கடுத்து சரி நான் இப்பவே என்னோட மாமா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க மனசை தைரியமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாரு. உடனே இவங்க போனை வச்சுட்டு குத்தாட்டம் மட்டும்தான் போடலை, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க. அதாவது சரி இறந்துட்டான் செத்துட்டான், இன்னையோட என் பொண்ணு வாழ்க்கை விடுதலை, இன்னைக்குமே நட்சத்திராவை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷத்துல இங்கே எங்கேயும் தலைகால் புரியல கிழக்கி மேக்கி நடந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே எங்கேயும் நடந்துட்டு அதுக்கடுத்து நட்சத்திராவை கூப்பிடுறாங்க. ஏய் நட்சத்திரா எங்க இருக்க, ஏய் மருதானியில எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா, என்னோட சந்தோஷத்துக்கு யார் காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன விஷயம்னே சொல்லாம சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்த்தா அபூர்வா. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா இவங்க என்னாச்சு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த செரி இறந்துட்டான், அவன் டெட் பாடி கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு வர சொல்றாங்க. நட்சத்திரா நீ என்னோட பொண்ணை நிரூபிச்சுட்ட அப்படின்னு சொல்லி உன்னை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே நட்சத்திரா ஓடி போயிட்டு டொய் அப்படின்ட்டு போயிட்டு வந்து ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வராங்க. இந்தாங்க மம்மி, நீங்க தான் வந்துட்டு அந்த செரியை கொள்ளணும்னு எனக்கு ஐடியா பண்ணி கொடுத்தீங்க, அதுக்காக இந்த ஸ்வீட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல ஸ்வீட்டை ஊட்டி விடுறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு இவங்க ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க. நட்சத்திரா வந்து நான் தான் அவனை இங்க ஹனிமூனு கூப்பிட்டு போய் ஃபால்ஸ்ல இருந்து தள்ளி விட்டு கொண்டல, அதனால இந்த கொண்டாட்டம் எனக்கு, இந்த ஸ்வீட் எனக்கு, இந்த குட் நியூஸை இப்ப நம்ம 3 பேரும் ஷேர் பண்றோம்ல, அதனால இது வந்து மருதாணி இலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்துக்கும் ஸ்வீட்டை ஊட்டி விட்டுட்டு
சந்தோஷத்துல 3 பேரும் துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இங்க மருதாணியில பார்த்தா இனிமேல் நம்ம பேபி நினைச்சது நடக்கும் இல்ல, இனிமேல் நம்ம பேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ யாருக்கு சொல்லியும் கேட்க தேவையில்ல, இனிமேல் நம்ம பேபி ஃப்ரீ பேர்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா நான் இருக்கிற சந்தோஷத்துக்கு ஐயோ நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு என்ன வேணாலும் நான் பண்றேன் சித்தி அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க ஸ்வீட் எல்லாம் ஷேர் பண்ணி 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. இந்த நேரத்துல பார்த்தா கேபி வந்திருப்பாரு. உடனே நட்சத்திரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு கேபி. உடனே என்ன பண்ண என் பையனை சொல்லு, சரியா என்ன பண்ண, அப்ப நீ தான் சரியா கொலை பண்ணிருக்கியா, அதுக்குதான் இப்ப 3 பேரும் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நட்சத்திரா புடிச்சு கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வா கேபி வார்த்தையை அளந்து பேசு, என்ன என் பொண்ணு முன்னாடியே குரலை சத்தி பேசுற அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூர்வா வாய மூடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து சரச்சந்திரா அங்க இருந்து வராங்க, மீரா அங்க இருந்து வராங்க. உடனே கேபி என்னாச்சு, எதுக்கு நீ இப்போ கத்திட்டு இருக்க, எதுக்கு நீ அபூர்வாவை கத்திட்டு இருக்க இப்போ அப்படின்றாங்க. நான் சொல்றத இந்த விஷயத்துல நீங்க நம்புங்க சரச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அபூர்வாக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதுல ஏதோ ஒரு டெட் பாடி இருக்கு, அது சரியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கப்பான்னு சொன்னாங்க. உடனே இவங்க ஆமா அது சரிதான்னு சொல்லிட்டு இவங்க சரியை கொன்னதுக்கு உனக்கு பெரிய பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை கொலை பண்ணிட்ட நட்சத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து 3 பேரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. என் பையனை கொண்டுட்டு அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னு அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபி கத்திட்டு இருக்கிறாரு. உடனே அபூர்வாக்கு என்ன பண்ணன்னு தெரியல. நட்சத்திரம் வர பயந்துட்டாங்க, பயந்து மூஞ்சியெல்லாம் தெரியுது, மூஞ்சில வர ஐயோ கத்திட்டோமோ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சில மரண பீதி இருக்கு. இங்க பார்த்தா இவரு மருதாணியிலையும் ஐயோயோ என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயந்துகிட்டு இருக்காங்க மருதாணியிலையும். உடனே அதுக்கடுத்து அபூர்வா இப்ப எப்படி பிளேட்டை மாத்துவாங்கல்ல வழக்கம் போல, உடனே அதுக்கடுத்து அப்படியே அந்த ஸ்வீட் பாக்ஸை பாருங்க அவங்க கையில ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திராவை கூப்பிட்டு காட்டுறாரு கேபி. பாருங்க அவங்க நட்சத்திர கையில ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஸ்வீட் பாக்ஸை புடுங்குறாங்க. அபூர்வா புடுங்கி இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. யார்கிட்ட, மருதாணியால கிட்ட கொடுத்துட்டு பாரு சித்தி உன்னால எனக்கு எப்பவும் பிரச்சனை தான், நீ தானே இப்ப இந்த ஸ்வீட் பாக்ஸ் நல்லா இருக்குன்னு கொண்டு கொடுத்த, இந்த ஸ்வீட் இப்ப சாப்பிடு, எல்லாரும் சோகமா இருக்கீங்க, நட்சத்திரம் வேற சரியா காணுங்கிற சோகத்துல இருக்கான்னு நீ இந்த ஸ்வீட் பாக்ஸ் இப்ப கொண்டு கொடுத்த, பாரு இப்ப கேபி இப்ப இப்படி எல்லாம் பேசுறான்னு ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கடுத்து நடிச்சு குட்டுறாங்க அபூர்வா. உடனே அதுக்கடுத்து நீங்களே என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா கிட்ட போய் கேபி முறையிடுறாரு. நீங்களாச்சும் என்ன நம்புங்க, நான் வரதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் சரி செத்துட்டான் அதை கொண்டாடுறதுக்காக தான் இந்த ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வரேன்னு கொடுத்துதான் பேசிட்டு இருந்தாங்க, இப்ப அப்படியே மாத்தி பேசுறாங்க, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீரா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்னாச்சோ சரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்க நட்சத்திரா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரச்சந்திரா சொல்றாரு, நட்சத்திரா தான் அந்த செரிய அங்க ஹனிமூன் கூட்டு போய் கொலை பண்ணிருந்தான்னு தெரிஞ்சுது, நான் அவளை இங்கே துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா வீட்டுக்குள்ள இவர் வராரு, ஹீரோ வராரு, நம்ம ஹீரோ சரி வராரு உள்ள. உடனே அப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே சரி உடனே அதுக்கு அடுத்து இவர் பதறி அடிச்சுட்டு கேபி போயிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மீரா ஒரு பக்கம் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க, கேபி ஒரு பக்கம் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. உனக்கு என்னடா ஆச்சு, இதுல என்னடா நெத்தில என்னடா காயம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா அதுக்கு அடுத்து பதறாங்க. இங்க பாரு மீரா, அவன் நெத்தில காயம் இருக்கட்டும், அவன் உயிரோட வந்ததே பெரிய விஷயம், அதை நினைச்சு நீ சந்தோஷம் தான் படணும். இப்ப உனக்கு இந்த சின்ன காயம் பெருசா, சரி உண்மையை சொல்லு, என்ன ஆச்சு உனக்கு, எப்படி இருக்க, நீ எப்போ ஏன் வரல இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டு நீ உண்மையை சொல்லு, இந்த நட்சத்திரா தானே உன்னை ஹனிமூன் கூட்டிட்டு போய் அங்க இருந்து உன்னை கொலை பண்ண பாத்திருக்கா, அதெல்லாம் நடந்தது, உண்மையை சொல்லு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திராவும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே அப்படி சரி வீட்டுக்குள்ள வராரு. நட்சத்திரம் மேல கை வைக்கிற மாதிரி வராங்க. உடனே நட்சத்திரம் பயப்படுறாங்க, எங்க அடிக்கதான் போறானோ அந்த செடி நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. உடனே நட்சத்திரம் வேணாம்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவர் அப்படியே அவரை அணைச்சுக்கிறாங்க, கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதாவது செடி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நட்சத்திராவை பிடிச்சிட்டு ஐயோ ஏன்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க, எதுக்கு நீங்க நட்சத்திரம் மேல அபாண்டமா பழி போடுறீங்க, நட்சத்திரம் என்ன கொல்லலாம் முயற்சி செய்யல, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, ஃபால்ஸ்ல நாங்க 2 பேரும் நின்று போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தோம், அப்ப நான் தான் தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேபி இதை பிடிச்சிக்கிறாரு. நீ ஃபால்ஸ்ல விழுந்தன்னு சொல்ற, அவ ஏர்போர்ட்ல சண்டை போட்டேன்னு சொல்றா, என்னடா நீ அந்த நட்சத்திராவை காப்பாற்ற முயற்சி பண்றியா, உண்மையை சொல்லு சரி, நடந்தது என்ன, உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க கேபி. உடனே அதுக்கடுத்து உண்மையை தான்ப்பா சொல்றேன், ஐயோ அவ பயந்து போயிருப்பா, அங்க மலையில இருந்து விழுந்தனால எனக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, இப்ப நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவ பயந்து போய் அவ ஏர்போர்ட்ல சண்டைன்னு பொய் சொல்லியிருப்பா, ஏதாவது பொய் சொல்லியிருப்பா தெரியாம. ஐயோ மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நட்சத்திராலாம் என்ன கொலை பண்ண பார்க்கல, நான் தான் தெரியாம தவறி ஃபால்ஸ்ல இருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி
சரி வந்து நட்சத்திராவை வந்து காப்பாத்திடுறாங்க. இதுக்கு எதுக்கு காப்பாத்துறாங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். இங்க பார்த்தா இவர் வந்து ககன் வந்து அப்பதான் தொடச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து வெந்நி எடுத்துட்டு வராங்க. வெந்நி எடுத்துட்டு வந்து கிளாத்தை வச்சு திரும்பியும் வந்து வீக்கமா இருக்கிற இடத்துல கை கால்ல எல்லாம் வந்து பூமி வந்து ககனுக்காக திரும்ப திரும்ப தொடச்சு விட்டுட்டே இருக்கிறாங்க. அதாவது எல்லா பக்கமும் அடிச்சு அந்த கட்டையால அடிச்சனால கம்பு இதெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்கல்ல போலீஸ், அதுக்கெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருக்கும்ல. அதுக்காக பூமி வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இதெல்லாம் பண்றாங்க. அவர் வந்து அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுறாரு ககன் வந்துட்டு. அதுக்கடுத்து இவங்க அவங்களுக்கு எல்லாம் தொடச்சிட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு அவரை ககன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இங்க பார்த்தா பூமி வந்து பெட்டுக்கு அடியில கீழே உட்காந்துட்டு ஏங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ககனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ககன் நம்மளை புரிஞ்சுக்கவோ இல்லை, இப்பவும் புரிஞ்சுக்க போறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இங்க பூமி வந்து ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா ககன் வந்து இப்ப ரியலைஸ் பண்ணிட்டாரு, பூமி தான் நமக்கு கரெக்டான பொண்ணு, பூமி நம்ம மேல உண்மையாவே ரொம்ப அன்பு வச்சிருக்கா, நம்ம மேல ரொம்பவே காதல் வச்சிருக்காங்கிறது அவருக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. இவ்வளவு நாள் நம்மள அவளை இவ்வளவு கேவலமா நடத்தியும் நமக்காக இவ்வளவு யோசிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட தப்ப ஃபுல்லா ரியலைஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, ககன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறாரா, செரி வந்து எதுக்காக உண்மையை மறைச்சாரு, ஒருவேளை இதை வச்சு பிளாக்மெயில் பண்ண போறாரா நட்சத்திராவை, இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.